الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழ்மாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தவர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்பம்சங்களை தந்திருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய நாம் ஏனைய சமுதாயத்தினர்கள் வழங்கப்படாத பல்வேறு வாக்கியங்களை வழங்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் சகோதரர்களே, இப்போது நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தினம். யூத கிறிஸ்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினம் யார் என்பதை கண்டறிவதில் அவர்கள் வழிதவறி போனார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எமக்கு இந்த வெள்ளிக்கிழமையை காண்பித்துக் கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகியோர் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இறுதியாக வந்தவர்கள், ஆனால் மறுமை நாளில் நாங்கள் முந்தி செல்லக்கூடியவர்கள். எமக்கு முன் வாழ்ந்தோர் வேதம் வழங்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கியிருந்த கடமையை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். எனவே எது சத்தியம் என்பதில் அவர்கள் கருத்து வேற்றுமையை கொண்டார்கள். அல்லாஹ் எமக்கு நேரான வழியை காட்டினார். எனவே நாம் நேரான வழியில் இருக்கிறோம். யூத கிறிஸ்தவர்கள் எம்மை தொடர்ந்து இருப்பவர்கள். யூதர்கள் நாளைய தினத்தை அவர்களுக்கு விசேட தினமாகவும், கிறிஸ்தவர்கள் நாளை மறுநாளை அவர்களுக்கு விசேட தினமாகவும் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு வெள்ளிக்கிழமையை விசேடமாக கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்தவர்களாகிய எங்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் தனிச்சிறப்பு ஒன்றுதான் இந்த வெள்ளிக்கிழமை. நபி அவர்கள் வெள்ளிக்கிழமையின் சிறப்பை சொல்லும் போது, ஹைரு யௌமின் ஃபலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதித்த நாட்களில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்றுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமையில் தான் சுவனத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் செய்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பில் மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தொழுகை. சகோதரர்களே, இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்கு விரைந்து செல்லுமாறு மார்க்கம் எமக்கு கட்டளை இருக்கின்றது. ஜும்ஆவுடைய இரண்டாவது அதான் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் நாம் வியாபாரத்தில் ஈடுபடுவது எமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தொழுகைக்காக வெள்ளிக்கிழமை நாளில் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறார். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஜும்ஆ தொழுகைக்காக நேர காலத்தோடு வருமாறு நபி அவர்கள் எங்களை ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். யார் வெள்ளிக்கிழமையில் குடித்துவிட்டு வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்காக நேர காலத்தோடு வருகை தந்து இமாமை அன்பித்தவராகவும், இமாம் ஹுத்பா ஓதுகின்ற போது அதை செவிசாய்த்தவராகவும், வாய்மூடி மௌனமாக இருந்து கேட்பவராகவும் இருந்தால் அவர் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதரட்சிக்கும், ஒவ்வொரு காலனிக்கும் ஒரு வருடத்தினுடைய நோன்பும் தொழுகைக்குரிய நன்மை அவருக்கு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பள்ளிவாசலுக்கு வராது யாரெல்லாம் பொதுபோக்குத்தனம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை எச்சரித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா, இப்னு உமர் ஆகிய இரண்டு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கொண்டு சொன்னார்கள், லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வதஇஹிம் அல் ஜும்ஆத், ஜும்ஆ தொழுகையை விடுவதை
ஜும்மா தொழுகையை விடுவதை சமுதாயத்தவர்கள் விலகி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் திரையிட்டு விடுவான், அவர்களை மறதியாளர்களில் உள்ளவராக ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். மேலும் ஒரு ஹதீஸில், யார் 3 ஜும்ஆக்களை தொடர்ச்சியாக பொடுபோக்குத்தனமாக விட்டு விடுவாரோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவான். யார் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை 3 ஜும்ஆக்களை விட்டு விடுவாரோ, பொதுபோக்குத்தனமாக இதை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாள் என்பது இஸ்லாமியர்கள் ஒன்று கூடக்கூடிய மிக பெரும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. எனவே இந்த நாளோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு மார்க்க சட்டங்கள் இருக்கிறது. இந்த நாளுடைய மகத்துவத்தையும் மரியாதையையும் அந்த சட்டங்கள் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்ஆ தொழுகைக்காக நாம் குளிப்பது மார்க்கம் நமக்கு ஏவிய கட்டளையாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்-குஸ்லு யௌமல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம். பருவவயதை அடைந்திருக்கும் ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை நாளில் குளிப்பது கடமையாகும் என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆ தொழுகைக்காக வரக்கூடியவர் நறுமணம் விட்டு மிஸ்வாக் செய்து பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அங்கு அமர்ந்திருப்பவர்களை கடந்து செல்லாது, மற்றவர்களுக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கி கொண்டு செல்லாது, அழகிய ஆடையை அணிந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று ஜும்ஆவுடைய ஒழுக்கங்களை மார்க்கம் சொல்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று குளித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பிறகு தலைக்கு எண்ணெய் விட்டு பிறகு தான் நறுமணத்தை தன் மீது பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று எவரையும் 2 மனிதர்களுக்கு இடையில் செல்லாது, யாரையும் கடந்து செல்லாது, அவர் தனக்கு என்று அல்லாஹ் விதித்த அளவு தொழுகையை தொழுதுவிட்டு இமாமை அணிவித்தவராக, இமாம் ஓதும் குத்பாவை செவிசாய்த்தவராக அந்த ஜும்ஆவுடைய நேரத்தை கழிப்பாரானால் அந்த ஜும்ஆவுக்கும் அதற்கு முந்தைய ஜும்ஆவுக்கும் இடையில் உள்ள பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமைந்து விடும் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில், யார் ஜும்ஆவுடைய நாளில் குளித்துவிட்டு தன் மனைவியிடம் நறுமணம் இருந்தால் அதை எடுத்து பூசிக்கொண்டு பிறகு தன்னிடம் இருக்கும் ஆடைகளில் நல்லதை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகை தந்து அங்கு அமர்ந்திருப்பவர்களுடைய பிடர்களை தாண்டி செல்லாது, தன்னுடைய இமாம் ஓதக்கூடிய அந்த பிரசங்கத்தை செவிசாய்த்தவராக, எந்த விதமான பொதுவோக்கான செயல்களிலும் ஈடுபடாதவராக இருந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த ஜும்ஆவை அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக ஆக்கி விடுவான். சகோதரர்களே, யார் ஜும்ஆவுடைய நேரத்தில் வீணான காரியங்களில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு அது பரிகாரமாக, பாவத்திற்கு பரிகாரமாக அமைந்து விட மாட்டாது என்றும் நபி அவர்கள் எச்சரித்தார்கள். அதே போன்று ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நேர காலத்தோடு செல்வது மார்க்கம் எமக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று ஜனாபத்திற்கு குளிப்பது போன்று, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவது போன்று குளித்துவிட்டு பிறகு பள்ளிவாசலுக்கு சென்று விடுவாரோ அவர் முதல் நேரத்தில் வருகை தந்தால் ஒரு ஒட்டகத்தை குர்பான் செய்தவர் போன்று நன்மையை பெறுவார். யார் 2ஆம் நேரத்தில் வருகை தருவாரோ ஒரு மாட்டை குர்பான் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். யார் 3ஆம் நேரத்தில் வருகை தருவாரோ அவருக்கு கொடுத்த கொம்புள்ள ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கும். யார் 4ஆவது நேரத்தில் வருவாரோ அவர் ஒரு கோழியை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார். யார் 5ஆவது நேரத்தில் வருவாரோ அவர் ஒரு முட்டையை ஹதியாக சதகா கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்வார். இமாம் வந்துவிட்டால் மலக்குமார்கள் இமாமுடைய ஹுத்பாவை செவிசாய்ப்பதற்காக சென்று விடுவார்கள் என்று கூறினார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகியோர் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்தில் நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்ட அம்சங்களில் கவனம் உள்ளவர்களாகவும் எதை செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டதோ அதை விலகி வாழ்பவர்களாகவும் எம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிறப்பான தினத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்களுக்கு எம்மை நாம் உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவராக இருக்கிறார் என்று கூறி
இமாம் அவர்கள் முதலாவது ஹுத்பாவை முடித்தார்கள். பிறகு அல்லாஹ் மீது அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது ஸலவாத் கூறிய பிறகு இரண்டாவது ஹுத்பாவில் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்ஆவுடைய தினத்தன்று எமக்கு மார்க்கத்தில் பல்வேறு அம்சங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் சகோதரர்களே, ஜும்ஆவுடைய இந்த நன்மையை குறைத்து விடக்கூடிய மோசமான காரியங்களில் நாம் ஈடுபடாது இருப்பது. அதில் ஒன்று, நியாயமான காரணம் இன்றி ஒருவர் ஜும்ஆவுக்கு வருகை தராமல் இருந்தால் மிக கடுமையான எச்சரிக்கையை அவருக்கு நபி அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதை முன்னமே ஹதீஸில் நாம் கூறியிருந்தோம். சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை தினமன்று ஜும்ஆவுடைய தொழுகை நேரத்தில் நாம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் எமக்கு தடுத்த அம்சங்களில் ஒன்றுதான் வியாபாரம். அதில் விசேஷமாக ஜும்ஆவுக்காக சொல்லப்படக்கூடிய இரண்டாவது அதானுக்கு பிறகு வாங்குவதோ விற்பதோ எமக்கு மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சிலர்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே பள்ளி வாயிலுடைய வேலிக்குள்ளேயே வியாபாரத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, வியாபாரம் செய்வதே ஹராமான காரியமாகும். பள்ளி வாசலுக்குள் அதை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் அது இன்னும் ஒரு பாவமாக கருதப்படும். எனவே வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் நாம் வியாபாரம் செய்வது எமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் வியாபாரத்துக்குரிய இடம் அல்ல. பள்ளி வாயிலுக்குள் அதனுடைய வளாகத்திற்குள் அந்த வியாபாரம் நடக்குமானால் அது இன்னும் ஒரு பாவமாகவும் கருதப்படும். ஜும்ஆ தினமன்று நமக்கு தடுக்கப்பட்ட அம்சங்களில் ஒன்றுதான் சகோதரர்களே, அங்கு பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் மக்களுடைய தோள்களை தாண்டி கொண்டு நாம் முன்னே செல்வதற்கு முயற்சிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது நபி அவர்கள் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதன் வருகை தந்து மற்றவர்களுடைய பிடரிகளை தாண்டியவராக செல்ல ஆரம்பித்தார். ஹுத்பாவை நிறுத்திவிட்டு நபி அவர்கள் இஜ்லிஸ் அமர்கிறாக, மற்றவர்களுக்கு நீர் நோயை வழங்கிவிட்டீர், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்து விட்டீர் என்று அந்த மனிதனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அவர்கள் ஹுத்பா ஓதுகின்ற போது அந்த ஹுத்பாவை நாம் செவிசாய்ப்பவர்களாக இருக்க வேண்டும். இமாம் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் போது வீணான எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட்டு விடக் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஓது செய்துவிட்டு அந்த ஓதுவை அழகான முறையில் நிறைவேற்றி பிறகு இமாமுக்கு வருகை தந்து இமாமை அன்பித்தவராக இருந்து இமாமுடைய ஹுத்பாவை காதுதாக்கி மௌனமாக இருந்து செவிசாய்ப்பாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவருடைய அந்த ஜும்ஆவுக்கும் அதற்கு முந்தைய ஜும்ஆவுக்கும் இன்னும் 3 தினங்கள் இவ்வாறு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, ஒமன் மஸ்ஸல் ஹஸா, யார் கற்களை வைத்து விளையாடி கொண்டிருப்பாரோ அவர் மீதான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று சொன்னார்கள். எனவே ஜும்ஆவுடைய நேரத்தில் எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. மேலும் ஒரு ஹதீஸில், இதா குல்த லிஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ அம்சிக், ஜும்ஆவுடைய நாளில் இமாம் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் போது உமக்கு பக்கத்தில் இருப்பவருக்கு நீர் வாய் மூடி இரும் என்று நீர் கூறினாலும், இமாம் ஹுத்பா ஓதிய நிலையில் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் போது நீர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் நீரும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கும் போது பேசுவதை எச்சரித்து இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். எனவே சகோதரர்களே, ஜும்ஆவுடைய நாளுக்கு என்று சொல்லப்பட்ட இந்த ஒழுக்கங்களை பேணி அந்த நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு ஜும்ஆவுடைய இறுதியில் மூமின்கள் முஸ்லிம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு ஜும்ஆ இங்கே நிறைவுற்றது. الحمد لله رب العالمين، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.